Taste the Daily. தென்காசி மாவட்டம் சுரண்டையிலிருந்து திருநெல்வேலி செல்லும் அரசு பேருந்தில் மழைநீர் பேருந்துக்குள் வந்ததால் பயணிகள் அமர முடியாமல் மிகுந்த வேதனை அடைந்தனர். சுரண்டை பகுதியிலிருந்து திருநெல்வேலிக்கு அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது. செல்லும் வழியில் திடீரென மழை குறுக்கிட்டதால் அரசு பேருந்தின் மேற்கூரையின் ஓட்டை வழியாக மழைநீர் அருவி போல கொட்டியது. இதனால் பயணிகள் கடும் அவதியடைந்த நிலையில் புதிய பேருந்துகளை விடியா திமுக அரசு இனியாவது வாங்குமா என கேள்வி எழுந்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் திமுக அமைச்சர்களின் ஆதரவாளர்களிடையே ஏற்பட்ட கோஷ்டி மோதலில் போலீசாரின் முன்பே ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விடியா திமுக அமைச்சர்கள் பொன்முடி மற்றும் செஞ்சி மஸ்தான் ஆதரவாளர்கள் இரு பிரிவுகளாக இருந்து வருகின்றனர். இந்நிலையில் திண்டிவனம் வட்டாட்சியர் அலுவலகம் அருகே திமுக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் ஆதரவாளரான பிரதீப் குமார் அவ்வழியாக சென்ற திமுக அமைச்சர் பொன்முடி ஆதரவாளரை தவறாக பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொன்முடி ஆதரவாளர்கள் பிரதீப் குமாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் போலீசாரின் முன்பே இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகளான கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகிறது. ஒசூரை அடுத்த கெளவரப்பள்ளி அணையின் முழு கொள்ளளவான 44.28 அடிகளில் 41.49 அடிகள் நீர் நிரம்பியுள்ள நிலையில் அணையின் பாதுகாப்பு கருதி தென்பெண்ணை ஆற்றில் நீர் திறக்கப்பட்டு வருகிறது. அணைக்கு வினாடிக்கு 892 கன அடி நீர் வரத்தாக உள்ள நிலையில் தென்பெண்ணை ஆற்றில் வினாடிக்கு 600 கன அடி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. நீர்வரத்து அதிகரிப்பை தொடர்ந்து ஆற்று நீரில் கலக்கப்பட்ட அதிகப்படியான ரசாயன கழிவுநீர் கலப்பு காரணமாக ஆற்றில் அதிகப்படியான நுரை பொங்கி காட்சியளிக்கிறது. நீர் வெளியேறுவது போல் இல்லாமல் நுரை மட்டுமே அதிகப்படியாக காட்சியளிப்பதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அரசு மருத்துவர்கள் இல்லாத காரணத்தால் இளைஞர் ஒருவர் இறந்ததாக கூறி உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டிவனம் அருகே வீடூர் பகுதியைச் சேர்ந்த அருண்குமார் என்பவர் குடும்ப பிரச்சினை காரணமாக பூச்சிக்கொல்லி மருந்தை அருந்தி தற்கொலைக்கு முயன்றுள்ளார். அவரை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்த பின் பயிற்சி மருத்துவர்கள் தவறாக சிகிச்சை அளித்ததன் காரணமாக அவர் இறந்துவிட்டதாக உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டனர். சென்னையில் உள்ள ரேஷன் கடைகளில் இந்த மாதமாவது பருப்பு மற்றும் பாமாயில் கிடைத்துவிடும் என எதிர்பார்த்து காத்திருந்த மக்களுக்கு விடியா திமுக ஆட்சியில் ஏமாற்றமே மிஞ்சியுள்ளது. மே மாதத்திற்கான பருப்பு வகைகள் சேர்த்து ஜூன் மாதத்தில் கொடுக்கப்படும் என விடியா அரசு தெரிவித்திருந்த நிலையில் சென்னையின் மயிலாப்பூர், கச்சேரி ரோடு போன்ற பகுதிகளில் ரேஷன் கடையில் பருப்பு வாங்க வந்த பொதுமக்கள் கடை முன்பு ஒட்டப்பட்டு இருக்கும் போஸ்டரை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். அனைத்து நியாய விலை கடைகளிலும் புதிய விற்பனை இயந்திரங்கள் வழங்கப்படுவதை முன்னிட்டு விடுமுறை என ஒட்டப்பட்டு இருக்கும் போஸ்டரை பார்த்து அப்பாவி மக்கள் மனவேதனையுடன் வெறும் கையுடன் வீட்டிற்கு திரும்பி சென்றனர். சென்னை KK நகர் சுற்றுவட்டார பகுதிகளில் சாலையில் குவித்து வைக்கப்பட்டுள்ள கட்டுமான பொருட்களால் நடந்து செல்ல முடியவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். PT ராஜன் சாலையில் கடந்த 6 மாதங்களாக மழைநீர் கால்வாய்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த பணிகள் மந்தகதியில் நடைபெறுவதாக குற்றம் சாட்டும் மக்கள் சாலையில் ஆங்காங்கே மணல், ஜல்லி போன்ற கட்டுமான பொருட்கள் குவிக்கப்பட்டுள்ளதால் நடந்து செல்ல முடியவில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர். 6 months ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் நடுவில் கொஞ்சம் நடுவில் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க மழைங்கிறனால. இப்போ திருப்பி ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு இதை சரி பண்ணி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணால் நல்லாயிருக்கும். ஆனால் திருப்பி மழை காலம் வந்துடும். அதனால் கொஞ்சம் க்ளீனாக பண்ணினீங்கன்னா நல்லாயிருக்கும். நைட்டு டேலையே கொஞ்சம் கஷ்டமாக தான். ஏன்னா அந்த கல் ரொம்ப இதாக இருக்குது. ஒரு கால் வச்சா இதாகிடுது. வண்டி எல்லாம் ரொம்ப பாழாருது. நைட்டு ஆல்டமோர் கஷ்டமாக தான் இருக்கும். நைட்டு சீக்கிரம் சரி பண்ணால் தேவையில்ல. பகல்லையே நடக்க முடியல. காலை வச்சா பெரட்டி விட்டுறதுக்கு யாராவது ஒரு கையை பிடிச்சிட்டு தான் வர வேண்டியிருக்கு. அதனால் முதல்ல அதை தான் சரிப்படுத்தணும். சென்னை போரூர் வளசரவாக்கம் பிரதான சாலையில் மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கனமழை காரணமாக போரூர் பிரதான சாலையில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது.
போரூர் மேம்பாலத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் வரை வாகனங்கள் ஆங்காங்கே போக்குவரத்து நெரிசலில் சிக்கியிருப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் இன்னல்களுக்கு உள்ளாகி வருகின்றனர். உடனடியாக மெட்ரோ ரயில் பணிகளை விரைந்து முடித்திட வேண்டும் என்றும், தொடர்ந்து பணிகள் நடைபெற்று வரும் காரணத்தினாலும் தங்களுக்கு மாற்றுப்பாதை அமைத்து தர வேண்டும் எனவும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாலியல் புகாரில் கைது செய்யப்பட்டுள்ள காளிகாம்பாள் கோவில் அர்ச்சகரின் தாய்மாமன் கொலை மிரட்டல் விடுப்பதாக பாதிக்கப்பட்ட இளம்பெண் புகார் அளித்துள்ளார். பாரிமுனை காளிகாம்பாள் கோவிலுக்கு வந்த 30 வயது இளம்பெண்ணை ஏமாற்றி மோசடி செய்த வழக்கில் கோவில் அர்ச்சகர் கார்த்திக் முனுசாமி போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அர்ச்சகர் கார்த்திக்கின் தாய்மாமனான அருணாச்சலம் என்பவர் பாதிக்கப்பட்ட இளம்பெண்ணுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது.